நாக தேவதை, இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு நீ பாதுகாப்பாகவும் இருந்து அவர்களின் குலதெய்வமாகவும் அருள் பாலிக்க வேண்டும். புற்றிலேயே குடியிருந்து ஊரையே காக்கிற நாகம்மான்னு கன்னிகாபுரம் கிராமம் ஒரு புண்ணிய கஷேத்ராடனமா மாறிடுச்சு. வருஷா வருஷம் நவராத்திரி திருவிழாவும் விமர்சையா நடந்தது. அந்த நவராத்திரி திருவிழாவுக்கும் ஒரு விசேஷம் உண்டு. கிராமத்து கன்னிகைகள் பெயர்களை எழுதி போட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு கன்னிகையை தேர்ந்தெடுத்து சப்த மாதர்களா அலங்காரம் பண்ணி கிராமத்தில் இருக்கிற வீடுகளுக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க. மக்களும் சப்த மாதர்களே தங்கள் வீட்டுக்கு வந்ததா அவங்களுக்கு பூஜை பண்ணி காணிக்க கொடுப்பாங்க. அந்த பொண்ணுங்கள்ல ஒருத்தி தான் வீட்டு மருமகளா வரணும்னு பையனை பெற்றவங்களும் ஆசைப்படுவாங்க. அப்ப பல இடங்கள்ல ஜமீன்தார் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. கன்னிகாபுரத்தையும் ஒரு ஜமீன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரோட பேர் ராஜசேகர பூபதி. அவங்க அம்மா மகாராணி அலங்கார நாச்சியார். அவங்க வச்சதுதான் சட்டம். இளைய ஜமீன் ராஜசேகர பூபதி ஒரு கொடுங்கோலன், ஸ்திரீலோலன். இவன் துரை வரும்போது அவரை மதிக்காம நடந்து போனான். எங்க இருந்துடா வந்தது உனக்கு இவ்வளவு தைரியம்? என் மகன் யாருன்னு நினைச்ச? இளைய ஜமீன்டா. எதிரில வந்தா பார்க்காம போயிடுவியா? துரை, நான் தப்பு பண்ணிட்டேன் துரை. ஏதோ புள்ள குட்டிக்கார, மன்னிச்சு விட்டுருங்க துரை. என் புள்ள குட்டிகள் அனாதையா நிக்க துரை. கருப்பட்டிய கரைச்சி இவன் தலையில ஊத்துங்க. துரை, ஐயோ வேணாம் துரை, என்னை விட்டு சொல்லுங்க துரை. மன்னிச்சு விட்டு சொல்லுங்க துரை. ஐயோ வேணாம் துரை. துரை, நான் ஊரை விட்டே போயிடுறேன் துரை. விட்டுருங்க துரை. ஐயோ ஐயோ விட்டு. ஐயோ ஐயோ விட்டுருங்க. என்ன மதிக்கலனா யாரா இருந்தாலும் இதாண்டா கதி. எப்பவும் இந்த ஜமீன் மேல பயமும் மரியாதையும் இருக்கணும். புரிஞ்சுதா? போங்க. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எங்கெல்லாம் ஜமீன்தார் ஆட்சி இருந்ததோ அங்கெல்லாம் ஒரு தாசி குடும்பமும் இருக்கும். கன்னிகாபுரத்திலையும் ஒரு தாசி இருந்தா. அவ பேரு ரத்னா. சரி சரி, ஜமீன் வர நேரம். எல்லாம் தயாரா இருக்குதுன்னு? எல்லாம் தயாரா இருக்குக்கா. ராஜசேகர பூபதியோட தாய் மாமன் குலசேகர பூபதி ராஜாங்கத்துல முக்கியமான ஆளா இருந்தாரு. அவரோட கட்டுப்பாட்டுல தான் தாசி ரத்னா இருந்தார். உன் புருஷனை நீ எதுவும் கேட்க மாட்டியா? நான் சொல்லி அவர் என்னைக்கு கேட்டிருக்காரு? இப்படியே இரு. எறும்பு ஊற கல்லும் தேயும். சிறுக சிறுக அள்ளினாலும் கடலும் வத்தி போகும். லலிதா தேவிய பூஜை